நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியும், நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும். நீ இப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்கல வேறு மாதிரி ஆயிரம் சொன்னா இல்லையா? ஒரே வார்த்தை தான். நான் எவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டிஸ்ட் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல, அவர் தான் பிடிச்சா அவன் வேலை செய்கிறான், பணத்தை கொடுத்துருக்காரு டிஏ, அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் பண்ணி பேசுகிறாரு. அதாவது நான் இங்கே உட்காந்துருக்கு என்னால் நம்ப முடியலங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து நான் சொன்னோம்னா, அதாவது என்னை உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால தான் ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட இப்போ நீங்கள் எப்படி தட்டிங்கன்னா அது உங்களை தட்டும். ஆனால் நான் யாரையுமே தட்டலைங்க. இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் வேணான்னு போயிட்டாரு. அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பியும் போய் நான் போய் இடிச்சு வம்பளுக்கு இங்கே வரல. நான் வம்பளுக்குன்னு நினச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஆள் பலம் இருக்குது, பக்க வழக்கு செல்வாக்கு இருக்குது, 4 இடத்துல பேசுவேன். ஏன்னா எப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்கிட்ட நியாயம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. அவர் எதுவுமே இப்போ நான் இப்போ பேசுகிறேன்ல, இது எதுவுமே என்னை சம்மந்தம் இல்லாமல் என்னை போய் சொல்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் போயின்றாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிவியில் அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸில் போட்டுருவேன். எல்லாமே இருக்குங்க. அவர் பேசுகிறேன் ரெக்கார்டிங் பண்ணி அவரை பிளேம் பண்ணதுக்காக நான் செய்யலை. என் ஃபோனில் ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருந்துச்சு. அவர் தவறு பண்ணோன்னே தோண்டி எடுத்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என் ஃபோனில் வந்து அந்த ஃபோனில் வந்து ஒப்போல எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் எப்பொழுதுமே கால் ரெக்கார்ட் ஆகும், அந்த மாதிரி ஃபோன் அது. அப்போ இவர் சொன்னா இப்படி பேசுகிற மனசு, இவ்வளோ தாயா பிள்ளைய பழகணுமே, நம்பி இவ்வளோ காசை போட்டு செலவு பண்ணுமே, கோடி கணக்காக செலவு பண்ணுமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, படம் சார் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டைரக்டர் கொடுத்துருவார் சார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல, நான் அங்கே வச்சு செஞ்சுக்கிட்டீங்க, ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு ப்ரொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க. அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார். நான் கலைப்புலி தானு சார், பாவம் லெஜன்ஸ், அவர் பேரை யூஸ் பண்ணி தப்பாக நினச்சிங்க, அவர் மன்னிப்பு கேட்டுங்க அவர் பேசுறதுக்கு. அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானு சார், நான் அவர்கிட்ட கூட இவர் ஒர்க் பண்ணா, யார் டைரக்டர் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணாருன்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துருவாராம். அவர் பேசுறாரு பாருங்க பேச்சு, என்னமோ பெரிய 50 படம் எடுத்து சாதிச்சவர் மாதிரி பேசுறாரு, கொடுத்துட்டு வந்துருவாராம். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ பழகின ஆள் இப்படி பேசுறாரு, என்ன சிசி அப்புறம் என்ன சார்? நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு? சார் நீங்கள் திருச்சி சார், நீங்கள் அங்கேருந்து வரணும்ல, உங்களுக்கு சிரமமாக இருக்கும், புதுசு சார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் சினிமாவில். அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டான். ஏன்டா 2.5 வருஷமா அவருக்கு மாதம் வீட்டு வாடகை, அவருக்கு சாப்பாடு, அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவரோட தங்கச்சி பொண்ணு இப்போ இறந்துருச்சு, சூசைட் பண்ணி இறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தாங்க. அது பிஎல் படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தான். பொண்ணு பாவம், ஏதோ குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு. அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன். ஆனால் அப்பேற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி, என் குடும்பம் மாதிரி நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டில் பழகினேங்க. என்னை ஒரே செகண்டில் அப்படியே தூக்கி போட்டாருங்க. ஏன் என்ன சசி இது படத்தை வைக்கணுமா சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு போவோம், நீங்கள் தான் அப்போ பிரிச்சுட்டாரு, டக்குன்னு பிரிச்சுட்டாரு. என்னடா இவ்வளோ தூரம் அவர்கிட்ட ஒட்டி பழகினமே, ஒரு செகண்டில் நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, அப்போ கூட நான் கோவப்படல சார். இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல, ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் என்ன வாடா போடா கடான்னு அசிங்கமாக திட்டிருக்காரு, எதுவுமே செய்யலை. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போனேன் பாருங்க, அடுத்து என்ன பண்ணேன், டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பார்த்தீங்களா, டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. எப்படி அடித்தாங்க தெரியுங்களா, போகிற ஸ்பீடில் ரிட்டர்ன் வந்துடுவேன், இப்படி வேகமாக போவேன், போகிற ஸ்பீடில் அடித்து வந்து விடுவோம் பாருங்கள், டம்முன்னு வந்து விடுவேன். ஏன்னா நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்கள். நான் எல்லாத்துக்கும் பரப்பேட்டாக காசு கொடுத்துருக்கேன், ஆனால் எல்லா இடத்துலையும் பெண்டிங் வச்சுருக்காரு. கடைசியில் வவுச்சர் புக்கு காணா போச்சு சொல்லிட்டார். அதுவும் அவர் சொன்னதும் என்னோட ரெக்கார்டிங் இருக்குது, எல்லாமே வச்சிருக்கேன். அவர் தேடி வச்சதை 386 ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா, இதை எனக்கு மனசு வலிங்க. இன்னைக்கு சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும். நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க. நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் நீங்கள் வரல. நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன். இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்த ஆர்வம் உள்ளவரில் டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே, நான் ஈஸியாக சொல்கிறேங்க ஒரு விஷயம் எங்கள் மனசில் உள்ளதை, எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு
யாரா டைரக்டர் இருக்கீங்களா? யாரா டைரக்டர் இருக்கீங்களா? யாரா டைரக்டர் இருக்கீங்களா? நல்ல கதை இருக்கா? நல்ல கதை இருக்கா? நல்ல இது இருக்கா? அப்படி இருக்கா? படம் எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா அப்படின்னு எந்த ப்ரொடியூசருமே கிடையாதுங்க சினிமால. டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி பழகி அவனை பார்த்து இவனை பார்த்துறான். ஆமா சார் அருமையாக வச்சிருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட் எங்க அருமையாக வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களை எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க வெட்டணும் படம் வச்சு பார்த்தீங்களா? டேய் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழகா ஒரு சின்ன சொன்னா பார்த்தீங்களா? ஒரு வாட்ச் ஒருத்தன் போய் 100 ரூபா கேட்க சொல்லுவாப்ல, அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார். அவர் போய் அரசு பசிக்குது காசு பயா அப்படின்னா இவன் கேட்டான் கையில் என்ன போட்டிருக்க வாட்ச், எவ்வளோ அது வாட்ச்? 100 ரூபா. இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது 1000 ரூபா போச்சு அந்த வாட்ச், என்ன சிங்கப்பூர் வாட்ச் சார், இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணி ஆர்டர் பண்ணிடுறேன் சார், இதை வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா 500 ரூபா கொடுங்க சார். அவரு பாருங்க அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர். யாரு அவன் தேமாறான் பாருங்க, அவன் தான் ப்ரொடியூசர். 1000 ரூபா பொருள் சேர்றா சொல்லினா அப்படின்னா டக்குன்னு 400 ரூபா தரேன், 400 ரூபா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்லுவார், ஒரு 1000 ரூபா போல 400 ரூபாய் வேண்டாம் மொக்க பயில நீங்கள் தாண்டா அவங்க மொக்கையா போட்டாலும் வீட்டுக்கு போய் தான் தெரியும். சதுரங்க வேட்டையோட படம் எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க? இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க? அந்த படத்தில் எடுத்த டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. இப்படிலாம் ஏமாத்துவாடா நீ அவர்னஸாக இருந்துக்கிறான்னு சொன்னது. என்ன மாதிரி முட்டாள்பள்ளி தான் தெரியலையே, என்ன மாதிரி முட்டாள்பள்ளி தெரியல எனக்கு தான். அப்படி இப்படி வந்துடுறோமே வந்துட்டு இது நான் இதை வந்து நான் வந்து சிரிச்சின்னு சொல்றதா இல்லை அழுத்தின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா சொல்லிடுறேன் நான், ஏன்னா இது எனக்கு என்ன இதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. இதனால எனக்கு இப்போ ஒருத்தர் சொன்னார், வரப்போ ஒரு நண்பர் சொன்னார் இப்படிலாம் நீங்கள் போய் ப்ரெஸ் மீட்டில் பேசுனீங்கன்னா புதுசாக இருக்க வளர்ந்து வர டைரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் திருப்பி அவங்களுக்கு சொல்கிறேன், அப்பேற்பட்ட டைரக்டருக்கு நான் நடிக்காமல் இருந்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க. நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நான் ரோட்டில் நின்றுட்டு ஆடுறாமான்னு ஆடிட்டு என் வாழ்க்கையை கழிச்சு போயிடுறாங்க. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் வந்து வந்துக்கிட்டு நான் எதுவும் பொய் சொல்லலைங்க. நான் ஏன் பொய் சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு இந்த தடம் வந்து நான் ஒரு அம்மாட எப்படி புள்ள போய் மறைக்காமல் எதுவும் சொல்லிடும், அது மாதிரி தாயிட்ட சொல்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் விளையாட்டு சேர்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டுங்க. சினிமா வந்து தவறாக வரவங்களுக்கு அது பாடமாக இருக்கட்டும். இல்லை அது விட்டுருவோம், அது விட்டுரும். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைரக்டராக வந்து ஒரு படம் எடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்புறாங்கன்னா ப்ரொடியூசர் நேசிங்க. கண்டிப்பாக நேசித்து அவங்களுக்கு நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக படத்தை எடுத்து உங்களுக்கும் ஒரு லைஃப் தராருங்க. உங்களுக்கும் ப்ரொடியூசர் அவர் பணம் எடுத்து யாரை நம்பி வராரு? பணத்தை பாவங்க ஒரு 50 லட்சம் அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு வந்தோன்னே அதை எல்லாம் நினைக்கிறாங்க சூழல் ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னீஷியன்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த படத்தில் இங்கு முருகன் வழி ஏன் யாரும் இல்லை பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் என்ன தெரியல, அது ஏன் கதைன்னு சொல்கிறேன். டைரக்டர் யாரும் எதுக்கல, ஏன்னா காசு கொண்டாந்து கொடுக்குறவனா ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் 4 பேர் நிற்கணும்னா கூட வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பஸ்ஸுக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். அங்கே குடிக்கிற டீக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். மண்டையில் இருந்து என்னங்க பண்ண முடியும்? காசு இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். அதுக்காக நான் ப்ரொடியூசர் நான் காசு என்கிட்ட நிறையா இருக்குது நான் தும்முருவா அப்படி பேசலை. உண்மையாக பணம் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைன்னு உலகத்தே தெரியும். பணத்தை புதைக்கனோட காசுனா புதைக்க முடியாது. அது கண்டிப்பாக அது அந்த வார்த்தைக்காக இதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காரு. அதில் தான் நம்ம ஷூட்டிங் போகிறோம், இடத்துல நடிக்கிறோம், எல்லா இடத்துலையும் போய் உட்காடுறோம், சாப்பிட்றோம். இங்கன்னா காற்றே வரல, ஃபேனை போடு, ஏசியை போடு. ஏன்னா நானும் நடிகனாக வரப்பேன், நானும் சொல்லிடுறேன், நான் அதுமாதிரி கேட்க மாட்டேன், நானும் சொல்லிடுறேன். ஏசியை போடு, ஏன் இங்கே இல்லை, ஏன் நான் நடந்து வர மாட்டேன், கால் டாக்ஸிலாம் கிடையாது, எனக்குன்னு அது அந்த ஓலோ போட்டு தனியெல்லாம் நான் வரணும், அது மாதிரிலாம் வரணும், இது மாதிரிலாம் வரணும்னு கேட்குறீங்களே, அதெல்லாம் காசு யார்? ப்ரொடியூசர் தான் காசு கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா? அந்த ப்ரொடியூசர் நாசமாக போயிடணுமா? இந்த படம் முடிஞ்சுங்க, இந்த படம் முடிஞ்சிச்சு, நல்ல 3 படம். இந்த படத்தை வந்து அந்த 2 மணி நேரம் 12 நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த படத்தில் பாருங்கள் நல்லா இருக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்குது, அந்த பேர் வாங்குறது அவருக்கு தான் நல்ல பேர் வரும். இப்போ வந்து இந்த படத்தை வந்து அவர் மாதிரி ரிலீஸ் பண்ணி தான் இப்போ அந்த வந்திருக்குமா என்ன சொல்லியிருப்பாங்க? என் போட்ட காசு லாஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், இவ்வளோ பேர் உழைச்சாங்களே டெக்னீஷியன் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரும் அங்கே டெக்னீஷியன்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக டெக்னீஷியனும் சரி அங்கே படத்தில் நடித்தவங்களும் என்ன எதிரியை பார்க்குறவங்க பார்த்தாங்க. டைரக்டர் இப்படி ப்ரொடியூசர் ஏமாத்திட்டாரான்னு பார்த்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணா,
இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் காசு போட்டார போட்டு எடுத்தா அவர் காசு எடுத்து நம்மளும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ள கணக்கு கேட்போமே. நான் அதே மாதிரி தான் அவன் கோடி கணக்கில் பணத்தை போடுறான், அவன் கேட்க மாட்டான். அந்த ப்ரொடியூசர் பாவமாங்க, அவன் ஒரு தீண்ட குச்சர் வைக்கான் ப்ரொடியூசர் அந்த காசு போடுறவன். அவனுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்குவாங்க அந்த ப்ரொடியூசருக்கு. என்னங்க டைரக்டர் சிந்திக்கணுங்க, சிந்திக்கணும். இந்த மனுஷன் எப்படி, அந்த மனுஷன் எப்படின்னு எல்லாம் அந்த காசுலாம் வாங்கி நம்ம வாழ்ந்தோமே, இப்படி அநியாயமாக நம்ம ஒருத்தரை போய் கை விட்டுட்டு போயிட்டோமே. இந்த 2TP RCP அவர் கொடுத்துருக்காரு. இதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, அந்த படத்தில் நடிச்ச ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்லி காதுக்கு வருது என்ன சொல்கிறாரு, எங்கள் டைரக்டரு அவரை சென்சார் கூட பண்ண விட மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டார் எங்கள் டைரக்டர். தெரியுமா யாரு? இன்னொரு வருஷம் சொல்கிறேன் பாருங்க. இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்டரை. வந்துட்டு நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போய்ட்டு 2 நாள் கழிச்சு போகிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இவர் அமைதியாக போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு. நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நாள் அவர் பேசுகிறேன், இது மேலே ட்ரிம் பண்ணியாச்சு, நான் வந்து சார் அது உங்கள் விருப்பம் சார், பணத்தை போட்டிருக்கீங்க, கஷ்டங்கிறீங்க, அதனால் நீங்கள் இது பண்ணிக்கிங்க சார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அந்த ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன், கண்டிப்பாக ஃப்ளாப்பு சார். இப்போ பார்த்தீங்களா ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதை வந்து ஒரு எடுத்த ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு இந்த படம் ஃப்ளாப்புங்கிறார். அதுக்கும் ஆதாரம் இருக்கு. அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, குதிரை முடியும் மாதிரி அவர் நாக்கு எங்கிட்டு திரும்பினாலும் குத்தும், எங்கிட்டும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அவர் இந்த பணம் வாங்கலன்னு சொன்னதுக்கும் அவர் பணம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நான் அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எனக்கு பக்கத்தில் நிகராக நினைக்கிறதுக்கு தகுதி இல்லை. இல்ல எனக்கு இல்லைங்க, இல்ல அவர் கேட்ட நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, எல்லாருக்கும் பொதுவாக சொல்றேன். அவர் சாரு கேட்டது அருமையான கேள்வி. இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் கேட்ட நல்ல கேள்விதான். என்னங்க இதை வந்து வெற்றி விழாவா இதை பேசிட்டு இருக்கீங்க, வெற்றிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? இல்ல வெற்றிங்கிறது என்னன்னா தோல்வியில தான் வெற்றியே வரும். இல்ல வெற்றிங்கிறது என்ன, அதுவே வெற்றி இல்லை, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்றது பேர் தான் வெற்றி. அந்த வெற்றியை தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இதான் மேட்ரு. சார் இந்த படத்துல மிருகங்கள் வாழும் இடம் சரிங்களா, டைரக்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கதை சொல்லியிருப்பாரு, இல்ல ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் உங்களால கட் பண்ண முடியாம இல்ல நிறைய பேருக்கு நீங்க சஜஷன் சொல்லிருக்கலாம். சரியா, படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கறேன், நீங்களும் பார்க்கலாம். சரியா, நான் என் ஸ்டோரி நான் இதெல்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா, அவர் எடுத்து வச்சிருக்காரு. நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சஜஷன் சொல்றீங்க, ஏன் நீங்க முன்னாடி கொடுத்தாங்க? அதாவது ஒரு பவுண்டட் கொடுக்குறாங்க, ஒரு பவுண்டரை வாங்கி நம்ம ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் திருப்பி நல்லா தெரிஞ்சுங்க. நான் ப்ரொடியூசராக இங்கே வரல, ப்ரொடியூசராக வந்திருந்தேன்னா நான் இவ்வளோ நீங்கள் கேட்குற கேள்விலாம் கரெக்டு. நான் ப்ரொடியூசராக வரல, நான் வந்து இங்கே நடிகராக தான் வந்தேன். நடிக்க வந்தப்போ அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதனால இவர் பழக்கம் பண்ணல. இவர் என்ன சொன்னார், சரி சார் நான் கதை எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணார். பேசினோன்னே எவ்வளோ செலவாகணும், சின்ன ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னார். அந்த பட்ஜெட்டாக சரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு நட்பு ரீதியாக தான் உள்ளே ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், அது நட்பு ரீதியாக ட்ராவல் பண்ணக்கூடாது. தொழில் அப்போ தொழில் நான் பண்ணலை, அதுக்கு முழு தப்பு அவரை முழுசாக நம்பினது தான் என்னோட மிகப்பெரிய தப்பு. அவர் அதுக்கு ஒருத்தவளா இல்லையா அப்படிங்கிறத நான் அதை யோசிக்கிறதுக்குள்ளாட்டி எனக்கு அந்தளவுக்கு ஞானம் வரல. அப்போ எனக்கு வந்து அவரை நம்பினேன், நான் அவரை நல்ல நட்பாக நம்பினேன், நல்லா நேசித்தேன். அதனால் வந்து சூழ்நிலை தான். மற்றபடி நான் ப்ராப்பராக செஞ்சேன். நான் ப்ரொடியூசராக இப்போ எல்லாரும் ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, அக்ரிமெண்ட் கிட்ட போல எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க, இவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் பேச எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அவர் கூட படம் அமைக்கவே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. எனக்கு நடிக்க மட்டும் தாங்க தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக என்னென்னு தெரியாதுங்க எனக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக 24 கிராஃப்டா எத்தனை கிராஃப்ட்னு தெரியாது, கேமரா எது தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் காலமாக தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்லி நடிக்கிற ஆர்வத்தில் தான் ஆர்வக்குள்ளார்னு வாங்கல, நான் தான் ஆர்வக்குள்ளார். நீங்களே இல்லை, எல்லாருமே அப்படிதான். இல்லை இப்போ இவர் வந்து ஆக்சுவலாக பணத்தை போடுறது அப்புறம் இவர் வந்து நடிகனை ஆகணுங்கிற ஒரே காரணத்தை தான் டைரக்டர் நம்பி பணத்தை போட்டு ஒரு ஹீரோ ஆகுறது ஆனது தவிர, பட் கதை கேட்டில் ஒரு படம் எடுக்கல, யாரெல்லாம் ஒரு முறையை எல்லாத்தையும் எழுதி யார் டெக்னீஷியன், யார் ஃபைட்டர், யார் எடிட்டர்லாம் கேட்டு பண்ணல. நடிகருங்கிற ஆர்வத்தில் இவர் அந்த இதில் ஆசையில் சரி நம்ம இவர் நம்பி எடுக்கலாம் சொல்லி படத்தை போட்டு நீங்கள் வந்து வெற்றி விழாவில் இவ்வளோ குமுறாருன்னா அவர் பாதிச்சிருக்காரு மோகன். ப்ரொடியூசர் சார் சொல்லாதீங்க சார், ஃபைன் ஜான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நடிகர் ஆக்டர் நடிகர் பைஜான் இந்த வருஷம் அவருக்கு